வளர்ற உங்கள் குழந்தைகளுக்கு வெளியில் கடைகளில் விற்கப்படுற டொமேட்டோ கெச்சப், மயோனைஸ், ஃப்ரூட் ஜாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட கொடுக்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய இடங்களில் நான் விழிப்புணர்வு கொடுத்துட்டே வரேன். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் மாரடைப்பு, பக்கவாதம், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஃபியூச்சரில் ரொம்பவே அதிகம்ன்றது ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 முக்கியமான பொருட்களை வைத்து எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி இப்போ நான் காட்டுறேன். முதல்ல ஒரு 4 பல்லு பூண்டு, கூடவே 3 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வைத்த 25 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பன்னீர் அப்படின்றது வீட்டில் நானே சொந்தமாக தயார் பண்ணது. ஒரு 100லேருந்து 120 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு வீட்டில் சொந்தமாக நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. இது கூடவே வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. நிறைய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்டே வர முக்கியமான ஒரு விஷயம், அதுலேயும் பெற்றோர்களுக்கு ரொம்ப குறிப்பாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு பேரண்டிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்கிற உங்கள் குழந்தைகளுக்கு வெளியில் கடைகளில் விற்கப்படுற டொமேட்டோ கெச்சப், மயோனைஸ், ஃப்ரூட் ஜாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட கொடுக்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய இடங்களில் நான் விழிப்புணர்வு கொடுத்துட்டே வரேன். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் மாரடைப்பு, பக்கவாதம், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஃபியூச்சரில் ரொம்பவே அதிகம்ன்றது ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலே சைல்டுஹுட் ஒபிசிட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதனால் வெளியில் கடைகளில் விற்கப்படுற மயோனைஸ், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் தவிர்க்கிறது உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. மயோனைஸ் அப்படின்னாலே கொஞ்சம் கூட ஹெல்த்தியே இல்லாத ஒரு உணவுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதே மயோனைஸை வீட்லேயே நீங்கள் எப்படி ஹெல்த்தியான முறையில், அதாவது ஆரோக்கியமான முறையில் வீட்டில் எப்படி சொந்தமாக நீங்களே தயார் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ஹெல்த்தியே இல்லாத ஒரு உணவை எப்படி ஹெல்த்தியாக மாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக சேர்த்து அரைப்பாங்க அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. நம்ம ஆயிலே சேர்க்காமல் வீட்டில் செய்யலாம். அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அந்த மயோனைஸ் அப்படின்றதுல எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இருக்காது. நம்ம வீட்டில் பன்னீரை கொண்டு மயோனைஸ் எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். பன்னீர் அப்படின்னும் போது குழந்தைகளுக்கு புரத ஊட்டச்சத்தும் அதிகமாக போகும். புரத ஊட்டச்சத்து அதிகமுள்ள ஒரு மயோனைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெளியில் கடைகளில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக சேர்ப்பாங்க. ஒரு நாள் தயார் பண்ண பன்னீர் அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைத்து அடுத்த நாள் கொடுப்பாங்க இல்லையா? சொந்தமாக வீட்டில் நீங்களே எப்படி ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணலாம், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மயோனைஸ் அப்படின்றது எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். 5 முக்கியமான பொருட்கள், ஆரோக்கியமான 5 முக்கியமான பொருட்களை வைத்து எப்படி இந்த மயோனைஸ் தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான பொருள் பன்னீர் அப்படின்றது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. 2வது பூண்டு அப்படின்றது பெரிய பூண்டாக இருக்குது, பெரிய சைஸ் பூண்டாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு 3 பூண்டு அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. 3வது முக்கியமானது முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி பருப்பு. 100 கிராம் பன்னீருக்கு ஒரு 25லேருந்து 26 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த மயோனைஸ் நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அந்த நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் முன்னாடி முந்திரி பருப்பை மட்டும் தனியாக தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் இதை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்சியில் நல்லா அரைப்படும். 4வது மஞ்சள் தூள், 5வது மிளகுத்தூள். பன்னீர், பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் கூடவே நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் முன்னாடியே ஊற வச்ச முந்திரி பருப்பு. இந்த 5 முக்கியமான பொருட்களை வைத்து எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி இப்போ நான் காட்டுறேன். முதல்ல ஒரு 4 பல்லு பூண்டு, கூடவே 3 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வைத்த 25 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பன்னீர் அப்படின்றது வீட்டில் நானே சொந்தமாக தயார் பண்ணது. ஒரு 100லேருந்து 120 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு வீட்டில் சொந்தமாக நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பு, மிளகுத்தூள். உப்பு அப்படின்றது நான் இந்துப்பு பயன்படுத்தியிருக்கேன். அயோடைஸ்டு சால்ட் பயன்படுத்தாதீங்க குழந்தைகளுக்கு. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா அரைத்து எடுத்திங்கன்னா மயோனைஸ் மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். பால் அளவுக்கு அதிகமாக சேர்க்காமல் அளவோடு சேர்த்திங்க அப்படின்னாலே மயோனைஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த பதம் வரல அப்படின்றதுக்காக எண்ணெய் சேர்த்து அரைக்காதீங்க. ஆயில் சேர்க்க வேண்டாம், குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. இது பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி குழந்தைகளுக்கு நீங்கள் எதாவது சாண்ட்விச்சில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஸ்ப்ரெட் மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்கன்னா ஈவினிங் தயார் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி உடனே குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. ஒரு நாள் தயார் பண்ணதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைத்து அடுத்த நாள் பயன்படுத்துறது கண்டிப்பாக தவிர்க்கணும் இந்த மயோனைஸை. இது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட மயோனைஸ் மாதிரியான ஒரு டேஸ்ட் அப்படியே இருக்கும் அதில். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா? கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம்.
1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3 மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.